கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, வரி தண்டுவோர் பாவிகள் என்று ஒதுக்கப்பட்டார்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் நல்லவர்கள், உயர்ந்தவர்கள், தூயவர்கள் என்று போற்றப்பட்டார்கள். எனவே இந்த நல்லவர்கள் என்று தங்களையே நினைத்து கொள்கின்ற பரிசேயர்கள் வரி தண்டுவோர் ஆயக்காரர்களை மட்டமாகவே நினைத்தார்கள், பாவிகளாக நினைத்து ஒதுக்கியே வைத்தார்கள். எனவே தான் பரிசேயன் ஆயக்காரன் ஜெபிக்க சென்ற அந்த ஓமையிலே கதையிலே பார்க்கின்றோம். அந்த பரிசேயன் என்ன செய்கின்றான் பாருங்கள். அவன் ஜெபக்கூடத்திற்கு உள்ளாக நுழைந்து ஆண்டவர் முன்பாக நின்று தன்னை பற்றியே பேசிக்கொள்கின்றான், தம்பட்டம் அடித்து கொள்கின்றான். இந்த ஒரு ஆயக்காரனை போன்று நான் பாவியாக இல்லை என்று பெருமைப்படுத்திக் கொள்கின்றான். ஆனால் ஆயக்காரன் என்ன செய்கின்றான்? ஆலயத்திற்குள் வருவதற்கு மனமில்லை. தன்னுடைய நெஞ்சிலே அடித்து கொண்டு நான் பாவி என்று தன்னையே அவன் தாழ்த்தி கொண்டான். தனது உண்மை நிலையை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் இறுதியாக சொல்கின்றான், அந்த ஆயக்காரன் தான், வரி தண்டுபவர் தான், நீங்கள் நினைக்கின்ற அந்த பாவிதான் உண்மையாக இறைவனுக்கு ஏற்றவனாக இருந்தான், இந்த ஜெபத்தை எடுத்தான் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் லூக்கா நற்செய்தியிலே பல இடங்களிலே இந்த பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர்களுக்கும் இந்த ஆயக்காரர்கள், பாவி பெண்கள், விபச்சாரிகள், விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள், சமாரியர்கள் என்றெல்லாம் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் இடையே எப்பொழுதும் ஒரு சண்டை, ஒரு போராட்டம் நடப்பதை பார்க்கின்றோம். அந்த போராட்டத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு வரக்கூடிய நற்செய்தி இருக்கிறது. பரிசேயர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று சொல்லி பாவிகளாக அவர்கள் இந்த வரி தண்டுபவரை நினைக்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு இந்த ஓமையை சொல்கின்றார். என்ன அந்த ஓமை என்று சொன்னால், காணாமல் போன ஆடு. 99 ஆடுகளை விட்டுவிட்டு அந்த இழந்து போன ஒரு ஆட்டை தேடி அவன் பாலை நிலத்திலே தேடுகின்ற ஒரு படலத்தை ஆரம்பிக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நடக்கின்ற உண்மையாக நாம் எதிர்கொள்கின்ற நிதர்சனமாக நினைக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், ஒரு குடும்பத்திலே 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். 4 பிள்ளைகள் ஒரு தாயோடு இருக்கின்றார்கள். அவர்கள் பக்கத்திலே தான் இருக்கின்றார்கள் அல்லது அந்த தாயோடு வாழ்கின்றார்கள். 5வது பிள்ளை மட்டும் தொலைதூரத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அந்த தாய் யாரை பற்றி அதிகமாக நினைப்பாள்? அந்த தாய் யாரை பற்றி அதிகமாக கவலைப்படுவார் என்று சொன்னால், தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையை பற்றித்தான் அவர் மிகுந்த கவலைப்படுவார். காரணம் என்ன? பார்க்கின்ற வகையிலே நீங்களெல்லாம் இருக்கின்றீர்கள், ஆனால் பார்க்காத தூரத்திலே ஒரு பிள்ளை இருக்கிறது, என்ன செய்கிறதோ ஏது செய்கிறதோ என்றெல்லாம் அவர்கள் கவலைப்படும் எப்பொழுதும் அந்த தாய் உள்ளம் என்பது இருக்கிறது. எனவே இந்த 4 பேரும் என்ன நினைக்கலாம்? நாங்கள் இவ்வளவு செய்கின்றோம், எவ்வளவு புரிகின்றோம், எங்களை பற்றி கவலை இல்லை, ஆனால் தொலைதூரத்தில் இருக்கின்ற அவரை பற்றித்தானே கவலைப்படுகின்றாய் என்று சொல்லி தாயிடம் கேட்கலாம், கேட்க நினைக்கலாம். ஆனால் அதுதான் அன்பு, அதுதான் கடவுள், அதுதான் கடவுளே அன்பு, அன்பே கடவுள் என்று சொல்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, உண்மையான அன்பு என்பதை நாம் சரிவர புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படி நாம் அந்த உண்மையான அந்த அன்பை புரிந்து கொண்டோம் என்றால் கடவுளையும் நாம் புரிந்து கொள்ள முடியும், கடவுளையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். கடவுளை யார் இதுவரைக்கும் கண்டுபிடித்தது, புரிந்து கொண்டது? யாருமே இல்லை, புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் அந்த ஒரு ஆடு என்பதை கணக்கில் வைக்கின்றார். 99 ஆடுகள் இருக்கிறதே என்று நினைத்து அவர் நிம்மதி அடைவதை விட அந்த இழந்து போன ஒரு ஆட்டை அவர் கணக்கில் வைக்கின்றார். எனவே ஒவ்வொரு ஆடும் அவருக்கு முக்கியம், ஒவ்வொன்றும் அவருக்கு தனிப்பட்ட கவனத்திற்கு உரிய ஆடுகளாக இருக்கிறது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த இழந்து போன ஆடுகளை ஆண்டவர் தேடி செல்கின்றவராக இருக்கின்றார். ஒரு ஆடாக இருந்தாலும் அது அவருடைய கணக்கிலே மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் அறிகின்றோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த காணாமல் போன ஆட்டை, அந்த ஒரு ஆட்டை தேடுகின்றார்.
அடுத்து வருகின்ற ஒரு ஓமையிலே பாருங்கள், 10 திராக்மாக்கள் இருக்கிறது, ஒன்று காணாமல் போய்விட்டது. அந்த ஒரு சிறிய இடத்திலே அது காணாமல் போய்விட்டது என்று நாம் கவனமில்லாமல் இருந்து விட முடியுமா? முடியாது. எனவே தான் அவர் என்ன செய்கின்றார், அது இருட்டு நேரமாக இருந்தாலும் சரி, அது இருளாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, அதை எப்படி அந்த பெண் தேடுகின்றார் பாருங்கள். அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கின்ற வரை கவனமாக தேடுகின்றார். கண்டுபிடிக்கின்ற வரை கவனமாக தேடுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வீட்டை அவர் பெருக்குகின்றார், விளக்கை ஏற்றுகின்றார். எனவே தான் நம்முடைய பழமொழியிலே அல்லது நாம் கடைபிடித்து வருகின்ற ஒரு சில பழக்க வழக்கங்களிலே இரவு நேரங்களிலே, இப்பொழுதெல்லாம் எவ்வளவு மாறிவிட்டது, வீடுகளெல்லாம் பெரிய கட்டடங்களாக இருக்கிறது. ஆனால் அப்பொழுதெல்லாம் சாதாரண மண் வீடுகள் அல்லது திண்ணைகள், தரைகள் இருந்த அந்த சமயத்திலே அப்பொழுதெல்லாம் என்ன சொல்வார்கள், இரவு நேரத்திலே வீட்டை பெருக்கக்கூடாது என்று சொல்வார்கள். அதற்கு என்ன அவர்கள் கருத்தை சொன்னார்கள், காரணத்தை சொன்னார்கள் என்று சொன்னால், இரவு நேரத்திலே நாம் வீட்டை பெருக்கினால் பெருக்கிக்கிட்டே போயிடுமா, வீடே ஒன்றும் இல்லாத போயிடும், அதனால் இரவு நேரத்தில் பெருக்கக்கூடாது அப்படின்னு கருத்தை சொன்னாங்க. ஆனால் உண்மையான காரணம் அது அல்ல. இரவு நேரங்களிலே வீட்டை பெருக்குகின்ற பொழுது ஒரு சில முக்கியமான பொருட்களும் அந்த குப்பையிலே சேர்ந்துவிடும். அந்த குப்பையை தூக்கி நீங்கள் வெளியே போட்டுவிட்டால் அந்த பொருள் காணாமல் போய்விடும். எனவே இரவு நேரத்திலே நீங்கள் அதை பெருக்கக்கூடாது. குறிப்பாக கம்பி, ஊசி, இது போன்ற பொருட்கள் எல்லாம் நாம் பெருக்குகின்ற பொழுது அது காலிலே படக்கூடிய ஆபத்து என்பது இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் இதையெல்லாம் சொன்னார்கள். அதை யாரும் கடைபிடிக்க மாட்டார்கள் அப்படி சொன்னால். எனவே அதற்கு ஒரு பயமுறுத்தலை வைத்தால்தான் அவர்கள் என்ன சொல்வார்கள், அதை கடைபிடிப்பார்கள். அந்த வகையிலே தான் விளக்கை ஏற்றி அவர் தரையை பெருக்கி என்ற அந்த வார்த்தைகளை அங்கே பார்க்கின்றோம். ஆக இரவு நேரத்திலே அவர் செய்கின்றார். எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அதை கண்டுபிடிக்கின்ற வரை அவர் ஓய மாட்டார் என்ற வகையிலே அதை கண்டுபிடித்த பிறகு அவருக்கு இருக்கின்ற அந்த மகிழ்ச்சியை பாருங்கள். அந்த மகிழ்ச்சி கடவுளுக்கு உண்டு என்பதை பார்க்கின்றோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரத்திலே இயேசு ஆண்டவர் இறக்கின்ற அந்த காட்சியிலே பார்க்கின்றோம். 43வது வசனத்திலே பார்க்கின்றோம், ஆண்டவர் இறுதியாக பேசிய வார்த்தைகள் என்ன, இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்ற அந்த வார்த்தைகள் தான். இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை ஒரு கள்ளனுக்கு சொல்கின்றார், ஒரு பாவிக்கு சொல்கின்றார், ஒரு திருடனுக்கு சொல்கின்றார். காரணம் என்ன, அவன் மனமாறிவிட்டான் என்ற மகிழ்ச்சி தான் ஆண்டவருக்கு. எனவே விண்ணகத்தையே பரிசாக கொடுக்கின்றார் பாருங்கள். அதுதான் கடவுள். இதுவரைக்கும் எப்படியெல்லாம் வாழ்ந்தான், ஆனால் இப்பொழுது அவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் என்று நாம் நினைக்கலாம். இல்லை, அதுதான் கடவுள், அதுதான் கடவுளுடைய அன்பு. எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் யாரையும் வெறுப்பதே இல்லை. கடவுளுடைய இதயத்திலே எப்பொழுதும் இரக்கம் உண்டு, அவருடைய உள்ளத்திலே எப்பொழுதும் அன்பு உண்டு. இந்த அன்பையும் இரக்கத்தையும் நாம் கண்டுகொண்டோம் என்றால் நாம் மனமாறுவோம், ஆண்டவரிடம் வருவோம், அவருடைய வாழ்விலே பங்கெடுப்போம், விண்ணகத்திலும் நாம் இடம்பெறுவோம் என்பதை நினைத்து இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லி இந்த திருப்பலியிலே அந்த அன்பை சுவைக்கின்ற அருள் வேண்டுவோம். ஆமென்.